ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லா கேக்குக்கும் பேசிக்காக இருக்கிற வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி 1/2 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது கூடவே இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கணும். இப்படி சலித்து எடுத்துக்கும்போது மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சலித்து எடுத்துக்கிறது. இப்போ ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம். 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 முட்டை எடுத்துக்கிறோம். முட்டை கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். நம்ம ஆரம்பத்திலே முட்டை கூட சேர்த்து பீட் பண்ணோம்னா அந்த கேக்கில் வந்து முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். லைட் எல்லோ கலராக வரும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுகர் சேர்த்துக்கணும். மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கணும். 1/2 கப்பு பவுடர் சுகரை இது கூட சேர்த்துக்கணும். ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அது நல்லா ஒரு க்ரீம் கன்க்கு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அது கூட ஆயில் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவு பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து கட் அண்ட் ஹோல்டர் மெத்தடில் தான் நல்லா பீட் பண்ணணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக் மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆச்சு. இதை மோல்டில் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் 180 டிகிரிக்கு 45 மினிட்ஸில் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நடுவில் குத்தி பார்த்தோம்னா எந்த ஒரு இதுவும் பிசு பிசுப்பும் இல்லாமல் நல்லா வரும். நம்ம கேக் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது நம்ம கேக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.